வெல்கம் டு 31 days of AI in cyber security day 10. AI for endpoint security. இன்னைக்கு கார்ப்பரேட்ல endpoint அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், கார்ப்பரேட்ல ஒரு ஆஃபீஸ் லேப்டாப் வச்சிருக்கேன்னா அதுதான் endpoint லேப்டாப்ஸ்ங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான், இல்லைனா ஒரு டெஸ்க்டாப் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது endpoint அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே AI நம்ம உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். அப்படி தான் மானிட்டரிங் endpoint behavior, identifying potential insider threats, preventing data exfiltration, ஆட்டோமேட்டட் பேட்ச் மேனேஜ்மெண்ட், ஏஐ என்ஹான்ஸ் ஆன்டிவைரஸ் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி பேட்ச் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் கரெக்டாக அப்டேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி யாருமே பண்ண மாட்டாங்க. அதுவும் டெக்காக இருந்தால் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. மற்றபடி அப்டேட் வந்திருக்கா இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் இன்சைடர் த்ரெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி உள்ளே இருந்துகிட்டே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. பிளாக் ஷீப்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு கருப்பாடு எல்லா வேலையுமே பார்த்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இன்சைடர் த்ரெட்ஸ் அப்படிங்கிறதும் நடக்கும். இப்படி தான் இந்த என்பாயிண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்ச் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிஹேவியர் பார்த்துட்டு இன்சைடர் த்ரெட்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறது சொல்லிடும். ஆன்டிவைரஸும் எல்லாமே பார்த்துக்கும். இப்படி தான் என்பாயிண்ட் செக்யூரிட்டிக்குள்ள ஏஐ அப்படிங்கிறது